நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே ஆளந்தா கிராமத்தில் தூத்துக்குடியைச் சேர்ந்த காசிராஜன் என்பவருக்கு 200 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் 8 ஏக்கரில் கல்குவாரி அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த கல்குவாரி தொடங்கியது முதல் அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கல்குவாரி செயல்பட்டு வருவதால் விவசாய நிலங்கள் நீர்நிலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அது மட்டுமின்றி விதிமுறைகளை மீறி வெடி வைத்து கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகள் சேதமடைந்து வருவது மட்டுமின்றி கற்கள் விழுந்து கால்நடைகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை மூட வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 10 முறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆளந்தா, சவாளாபேரி, ஓட்டுடன்பட்டி, சிங்கத்தைக்குறிச்சி, காசிலிங்கபுரம், மேலப்பூவானி, அக்கநாயக்கன்பட்டி, லட்சுமிபுரம், அதன் சுற்றுவட்டார கிராம பகுதியில் உள்ள 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் சுடலை மாடசாமி கோவில் முன்பு கல்குவாரியை மூட வலியுறுத்தி எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கருப்பு கட்டி போராட்டம் நடத்தினர். இதில் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கல்குவாரி காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக, ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ முடியவில்லை, தங்களது நிலத்திற்கு செல்ல முடியவில்லை, அதிக வெடிசத்தம் கேட்பதால் முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும், பலமுறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை, இனியும் கல்குவாரியை மூடவில்லை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர்.